Hello students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து எல்லாத்துக்குமே நம்ம நிறைய ஆட்ஸ் பார்த்துருப்போம்ல, படிக்கும் போதே சம்பாதிங்க அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் எடுத்து வந்திருக்கோம். நீங்க படிக்கும் போது என்ன பண்ணலாம், உங்க அக்கௌண்ட்டுக்கு மாசம் அமௌண்ட் வந்துட்டே இருக்கும். அது பாசிபிளான்னு கேட்டா ஆஸ் எ ஸ்டூடெண்ட் உங்களுக்கு பாசிபிள் தான். கவர்மெண்டே தர ஒரு ஃபண்டிங் பத்தி பார்க்க போறோம். பார்த்துருவோமா? எஸ். ஸோ டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி எப்பவுமே ஞாபகம் உங்களுக்கு வந்து எங்களுக்கு தேவையான நோட்ஸ், எங்களுக்கு தேவையான அப்டேட்ஸ் எல்லாமே ஆக்சஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். எதில் பண்ணலாம்? எங்கள் நோட்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப் கம்பெனியில் வாங்கிக்கலாம்டா. அது தவிர அப்டேட்ஸ் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், டெலகிராம் அண்ட் ஆல்சோ யூடியூப்ல இந்த சப்ஸ்கிரைப் பட்டனும் பெல் பட்டனும் போட்டு வச்சிட்டிங்கன்னா கடகடகன்னு அப்டேட் வந்துட்டே இருக்கும். சரியா? சரி, இப்போ நான் சொன்ன அந்த பர்டிகுலர் ஸ்கீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் NMMS எக்ஸாம். எஸ், நீங்க கேட்டது கரெக்ட் தான்டா. 8th படிக்கிற பசங்களா நீங்க, அப்போ உங்களுக்கான ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த NMMS எக்ஸாம். இந்த எக்ஸாம் மூலமா உங்களுக்கு என்ன பண்ணலாம், நீங்க இந்த எக்ஸாம் வந்து ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் மாதிரி இதை நீங்க குவாலிஃபை பண்ணிட்டீங்கன்னா மந்த்லி 1000 rupees அழகா உங்க அக்கௌண்ட்ல வந்து விழுகும். ஸோ இது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை, பட் ஆக்சுவலி இட் இஸ் வெரி குட் திங், ரைட்? ஸோ இது டீட்டெயிலாக பார்த்துருவோமா? எஸ். ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாமுக்கு ஒன்றும் நல்லா பேசிக்ஸ் டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் எக்ஸாம். ஓகே, இது ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் தான். ஸோ நீங்க வந்து நல்லா படிக்கிறீங்க, நல்லா படிக்க முடியும், நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த எக்ஸாம் நீங்க ட்ரை பண்ணலாம். எஸ், இது எப்போ ஆரம்பிச்சாங்கன்னா 2008 ஆரம்பிச்சாங்கடா. ஓகே, இது வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்து ஒரு அழகான ஒரு ஸ்கீம் இது. ஓகே, இது பாத்தீங்கன்னா per இயருக்கு 12,000. நல்லா பாத்தீங்கன்னா per மந்த்துக்கு இல்லடா, per இயருக்கு வந்து 12,000. ஸோ மந்த்லி 1000 rupees உங்க அக்கௌண்ட்டுக்கு கரெக்டா வந்துடும். அண்ட் இதை பாத்தீங்கன்னா இதுக்கு சில கிரைட்டீரியாஸ் இருக்கு, நான் சொல்றேன் என்னன்னு. ஃபர்ஸ்ட், உங்க ஃபேமிலி இன்கம் வந்து இந்த டிஜிட் கீழே கம்மியா இருக்கணும். which means 3.5 lakhs கீழே கண்டிப்பா கம்மியா இருக்கணும் annual income. அப்படி இருந்தா மட்டும் தான் நீங்க வந்து எழுத முடியும். ஏன்னா அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்றதுக்காக கவர்மெண்ட் கொண்டு வந்த ஒரு அழகான ஸ்கீம் இது. ஓகேவா? சரி, கொஞ்சம் டீடைலா பாத்துருவோமா? சரி, எல்லாருமே எழுத முடியுமான்னு கேட்டா டெஃபினெட்லி நோ, பிகாஸ் ஐ செட் யூ இந்த கிரைட்டீரியா வந்து மிஸ்யூஸ் பண்ண முடியாதுல்ல. ஸோ யாருக்கு எழுதலாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்க மினிமம் 55% அக்ரிகேட் வச்சிருக்கணும். ஓகே, நீங்க படிக்கிற 8th கிளாஸ்ல உங்களோட மார்க்ஸ்ல வந்து மினிமம் 55%, அதெல்லாம் ஈஸியா வச்சிருப்பீங்க. கரெக்டா? எஸ். வேற யார் எழுதலாம்னு பாத்தீங்கன்னா இது ஆக்சுவலி பிரைமரி பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, கவர்மெண்ட் எய்டட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தான். நீங்க அந்த ஸ்கூல்ல படிக்கல, பிரைவேட்ல படிக்கிறீங்கன்னா இட் இஸ் நாட் பாசிபிள், யூ கான்ட் ரைட். இட் இஸ் ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். அப்ப யாராலும் எழுத முடியாது பாருங்க. NVS, KVS, Sainik schools or private schools are not eligible for this. அப்ப நீங்க ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? எஸ். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எப்படி எழுதலாம் சார், இது என்ன ஆக்சுவலி இந்த எக்ஸாம்ல என்ன படிக்கணும், நான் சும்மா இங்கிலீஷ் படிக்கணுமா, மேக்ஸ் படிக்கணுமா, சயின்ஸ் படிக்கணுமா கேட்டா அதுக்கான ஒரு சிலபஸ் இருக்குடா, டெடிகேட்டட் சிலபஸ் இருக்கு. பாத்துருவோமா? எஸ். ஸோ இந்த எக்ஸாம் வந்து ஆஃப்லைன் தான் நடத்தும். 2 பிரைமரி பேப்பர்ஸ் தான். ஒன்னு வந்து மேட்னு சொல்லுவோம், இன்னொன்னு SAT. ஒன்று வந்து MAT, இன்னொன்று SAT. ஸோ இந்த 2 பேப்பர்ல பார்த்தீங்கன்னா மொத்தம் 90 + 90 கொஸ்டின்ஸ் இருக்கும். யூ ஆர் கோயிங் டு ரைட் இட் ஃபார் 3 hours. பேசிக்கா MCQ இருக்கும், அப்ஜெக்டிவ் டைப்ஸும் இருக்கும். ரெண்டுமே 2 டைப்பும் இருக்கும். 2 பேப்பர். ஓகே, MAT, SAT. இது 90 கொஸ்டின், இது 90 கொஸ்டின். மொத்தம் 3 மணி நேரத்துக்கு நீங்க எழுத போறீங்க. சாய்ஸஸும் இருக்கும் ஆர் 1 marks மாதிரி இருக்கும். ஓகே, இந்த MAT, SAT என்ன சார், இது என்ன சார் பேப்பர்னு கேட்டீங்கன்னா, எஸ், இந்த SATங்கிறது இஸ் நத்திங் பட் ஸ்காலஸ்டிக் ஆப்டிடியூட் டெஸ்ட். இதுல என்ன கவர் ஆகும்? சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ், மேக்ஸ் கவர் ஆகும். சரியா? சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ், மேக்ஸ் 35, 35, 30, 20 இவ்வளவு கொஸ்டின், மொத்தம் 90 கொஸ்டின்ஸ் வருது. சரியா? நீங்க 8th 7th ஒழுங்கா படிச்சிருக்கலாம் ஆர் படிக்கல சார் இனிதான் படிக்கலாம், அழகா ப்ரிப்பேர் பண்ணலாம். ஜாலியா ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஈஸியா நீங்க போய் இந்த எக்ஸாமை எழுதலாம். அதே மாதிரி இப்போ பாருங்க, ஸ்டூடெண்ட் must score a minimum of 40% marks in both the papers math and SAT to pass the NMMS exam. Yes, for reserved category பாத்தீங்கன்னா இதுக்கு என்ன மார்க்னு கேட்டீங்கன்னா ST and SC, PH இந்த மாதிரி கேட்டகரி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 32% மார்க்ஸ் எடுத்தா போதும். ரிமைனிங் ஜெனரலுக்கு 40% மார்க்ஸ் வேணும். ஓகேவா? அண்ட் இது வந்து இந்த எக்ஸாம் வந்து ஆக்சுவலி கொஞ்சம் காம்படிஷன் யோசிச்சீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி இருக்குடா. ஆனா உங்க பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு, நீங்க கிராக் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் அச்சீவ் பண்ணிடலாம். ஃபைன். ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் டேட்ஸ் பார்த்தீங்கன்னா டிசம்பர்ல இருக்குடா. அப்ளிகேஷன் டேட்ஸ் தான். எக்ஸாம் டேட்ஸ் வந்து அப்ளிகேஷன் டேட்க்கு அப்புறம் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ப்ராபப்ளி பை Jan end or Feb start or Feb midல உங்களுக்கு அந்த எக்ஸாமோட டேட்ஸும் கொடுத்துருவாங்க. எஸ். ஸோ இது நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்? ரொம்ப ஈஸி தான். கோ த்ரூ கிளாஸ் 7 and 8 NCERT ஸ்டேட் புக், கான்செப்ட்ஸ் இன் மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் ஸ்டடீஸ், ஃபோக்கஸ்டு ப்ராக்டிஸ் முக்கியம், மாக் டெஸ்ட், சாம்பிள் பேப்பர்ஸ், ரிவிஷன், இம்ப்ரூவ்மெண்ட். பேசிக்கா நீங்க படிக்கிறத தெளிவா படிங்க, கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணுங்க, இம்ப்ரூவ் பண்ணீங்கன்னா ஆப்வியஸா இந்த பேப்பரை ஈஸியா நீங்க கிராக் பண்ணிடலாம்.
ஃபைன். ஸோ உங்களை மாதிரியே படிச்சு முன்னேறி வந்து உங்களோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இவங்கலாம் கரெக்டாக இவங்க ரொம்ப சீனியர்ஸ் உங்களுக்குலாம். ஸோ என்ன பண்ணுறாங்க, ப்ரிப்பேர் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி நவ் தேவ் செக்யூர்ட் மெனி மெடிக்கல் காலேஜஸ், குட் கவர்மெண்ட் காலேஜஸ் சீட் வாங்கியிருக்காங்க. இந்த லிஸ்ட் நிறைய இருக்கு. ஸோ எல்லாமே Xylemோட விக்டோரியஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்கலாம். சரியா? ஸோ இந்த மாதிரி நம்மளும் அச்சீவ் பண்ணணும். ஸோ அதுக்கு எல்லாமே நம்ம கூட சேர்ந்து ஒன்றா ஹார்ட் ஒர்க் பண்ணலாம்டா. நீங்கள் கூட மட்டும் வாங்க. உங்களுக்கு இதை தவிர சார் எனக்கு இந்த மாதிரி எக்ஸாம் பற்றி தெரிஞ்சுக்கணும், எனக்கு இந்த எக்ஸாம் தெரிஞ்சுக்கணும், ஃபர்ஸ்ட் ட்ரஸ்ட் எக்ஸாம் இருக்குது, NTSC இருக்குது, இந்த மாதிரி எந்த எக்ஸாமோட அப்டேட்ஸ் வேணாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சொல்யூஷன்ஸ் தரப்படும். ஃபைனா? சரி, உங்களுக்கு எல்லாமே இது ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வாட்ஸ்அப் கம்யூனிட்டி அண்ட் ஆல்சோ ஆல் ஆர் சோஷியல் மீடியாஸ். ஓகே, ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ வெரி மச்.